தமிழ்நாட்டிற்கு ஆளுங்கட்சியாய் வந்தது முதல் எப்போது எங்கே எப்படி எதை என்ஜாய் பண்ணலாம் என்று காத்திருந்ததைப் போல பொசுக்கு பொசுக்கென்று வெக்கேஷன் கிளம்பி போய்விடுகிறார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின். இதோ தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போகிறேன் என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு பறந்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே துபாய்க்கு குடும்பத்தோடு போன டூரே மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. உடனே 6000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்தோம் என்று வெறும் வாயில் வடை சுட்டார் ஸ்டாலின். ஆனால் 3 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அந்த துபாய் பயணத்தால் என்ன பிரயோஜனம் என்று இப்போது வரை அவர் வாய் திறக்கவே இல்லை. பின்னர் சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு 9 நாட்கள் பயணித்ததன் விளைவாக அத்தனை ஆயிரம் கோடி முதலீடு கிடைத்தது என்றெல்லாம் கதை விட்டார். ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இதுவரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அதற்கு பிறகு இதோ இந்த ஆண்டு தொடக்கத்தில் கூட ஸ்பெயின் நாட்டுக்கு சுமார் 12 நாட்கள் பயணப்பட்டு 3440 கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களை போட்டு வந்தேன் என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டார்கள் திமுகவினர். ஆனால் அந்த பயணத்தின் பயன் என்னவென்று இப்போது வரை யாருக்கும் தெரியாதே. முதலீடுகளை ஈர்ப்பது என்றால் என்னவென்று தெரியுமா ஸ்டாலினுக்கு? பயணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக ஆட்சி. 2015 2.42 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதில் 72% திட்டங்கள் செயல்பாட்டுக்கே வந்துவிட்டது. அதேபோல 2019 3,501,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள், சுமார் 1,10,844 பேருக்கு வேலை வாய்ப்பு என சாதனை படைத்திருப்பதை ஸ்டாலின் அறிவாரா? அட அவ்வளவு ஏன், வெளிநாட்டு தொழில் முனைவோருக்காக யாதும் ஊரே திட்டத்தை தொடங்கியதும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசுதானே. ஆனால் விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுகவை பார்த்து காப்பி அடித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியது. ஆனால் அந்த மாநாட்டில் அத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி என்றெல்லாம் புருடாவிட்டது விடியா அரசு. பல 100 கோடி ரூபாய்களை கொட்டி ஆண்ட்ரியாவை எல்லாம் பாட வைத்து கூட்டம் கூட்டி மாநாடு நடத்தியும் கூட முதலீடுகளை ஈர்த்த பாடில்லையே. அப்படியானால் திமுக நடத்திய அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டால் நடந்த நன்மை என்ன? பிறகு எதற்கு குறிப்பிட்ட சில மாதங்கள் இடைவெளியில் வெளிநாட்டுக்கு பறந்து கொண்டே இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களின் போதும் சம்பாதித்த காசை முதலீடு செய்வதற்காகத்தான் ஸ்டாலின் செல்கிறாரோ என்ற சந்தேகம் வலுத்துக்கொண்டே இருக்கிறதே. எதிர்கட்சிகளே அந்த சந்தேகத்தை கிளப்பினாலும் அதற்கெல்லாம் அசராமல் இப்போது முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கும் அமெரிக்க பயணத்தின் உண்மையான நோக்கம் என்ன? இதுவரை சென்று வந்த வெளிநாட்டு பயணங்களால் ஸ்டாலின் சாதித்தது என்ன என்றெல்லாம் கேட்டால் இந்த விடியா திமுக ஆட்சி ஃபெயில் மார்க் தான் வாங்கும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.